அவருடைய கிருபை, அன்பு, சந்தோஷம், சமாதானம் இன்னும் உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களும் நம்மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் பின் சந்ததியின் மேலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியே கர்த்தர் எனக்கு பாராட்டின சகல கிருபைகளுக்காய் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்து ஏற்றுக்கொண்ட நம்முடைய குருவானவரையா, சபை ஊழியரையா, பெரியவர்கள், மூப்பர்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துரை சொல்லிக் கொள்கிறேன். நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தை ஒரு விசையை நோக்கி பார்ப்போம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் தம்முடைய ஞானத்தை வார்த்தைகளாக மாற்றி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே ஆங்காங்கே நீர் எழுதி வைத்திருக்கிறீர். ஒரே தொடர்புடைய பொருட்கள், வசனங்கள் எல்லாம் பல்வேறு இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஞானமாய் அவைகளை நீர் வைத்திருக்கிறீர். அவைகளை நாங்கள் சிந்திக்கும் பொழுது, தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராகியிருந்து வசனங்களுக்கு இடையே உள்ள அநேக தொடர்புகளையும் அதனுடைய ஞான அர்த்தங்களையும் நீர் எங்களுக்கு அழகாய் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல சொல்லிக் கொடுக்கிறீர். ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஞானம் எங்கள் மத்தியிலே இப்பொழுது பகிரப்படுவதாக. நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். விரோதமாய் போராடுகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலே நாம் இன்னொரு ஆழமான சத்தியத்தை கேட்க போகிறோம். போன வாரங்களிலே நாம் பார்த்தோம், நினைவு, யோசனை, சிந்தனை, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் சற்று தியானித்துக் கொண்டிருந்தோம். அதே சம்பந்தமுடைய இன்னொரு காரியத்தை இந்த நாளிலே புதிதாய் நாம் ஆரம்பிக்க போகிறோம். மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில நற்காரியங்களே மிகவும் முக்கியமான ஒரு நற்காரியம் என்னன்னா மறந்து போறது. மறதி ஒரு நற்காரியம். ஏன்னா நிறைய பிரச்சனைகள், கவலைகள் எல்லாம் நம்ம மறந்து போகிறோம். சில நேரங்களில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நிச்சயமா செஞ்சே ஆகணுங்கிறத கூட நிச்சயம் சில நேரத்தில் மறந்து போயிடுவோம். அது நமக்கு ஒரு துன்பத்தை, துயரத்தை விளைவித்து விடும். இன்று நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம் மறந்து போகிற காரியங்கள். மறதி, அந்த மறதி அப்படிங்கிற டாபிக்ல நாம கர்த்தருடைய வசனங்கள் சொல்லுவதை நாம பார்க்க போகிறோம். நமக்கு எல்லா காரியங்களையும் மறப்பதற்கு அனுமதி இல்லை. ஆனால் நாம் நிறைய அனுமதிக்கப்பட்ட காரியங்களை மறந்து விட்டோம். இன்றைக்கு அதனுடைய ஆழங்கள், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக நம்ம எங்களுடைய குருவானவர் பிரே ஜேம்ஸ் ஐயா அவர்களோடு ஒரு ஞானிகளின் கூட்டத்திலே அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது நானும் பக்கத்தில் நின்னேன். அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாதாரணமாய் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பைபிள் ஸ்டடிக்கும் பிரசங்கத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரே வார்த்தையில சொன்னாங்க. பிரசங்கம்னா எப்படி, பைபிள் ஸ்டடினா எப்படி அப்படிங்கறத சொல்லும்போது, ஒரு பிரசங்கத்துல அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸ்ட்ரெஸ் பண்றதெல்லாம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, அதான் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத பத்தி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறது பிரசங்கம். அதுல வசனம் கொஞ்சம் கம்மியான பெர்சன்டேஜ்லயும் அப்ளிகேஷன்ஸ் நிறையவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க, பைபிள் ஸ்டடியில அப்படின்னு சொல்லி சொன்னா இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். பைபிள் ஸ்டடியில செய்தி, நுணுக்கமான செய்திகள் நிறைய இருக்கும். நீ இப்படி இரு, அப்படி இரு நம்ம என்ன செய்ய மாட்டோம், ரொம்ப சொல்ல மாட்டோம். பிரசங்கத்தில் எப்படி இருக்கும், வசனம் கம்மியாகவும் அப்படி இரு இப்படி இருங்கிறது நிறையவும் இருக்கும். அப்படி செய்யாத, இப்படி செய்யாத நிறைய இருக்கும். ஆனா பைபிள் ஸ்டடியில அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இப்படி இரு அப்படி இருலாம் ஒண்ணுமே என்ன செய்யாது, ரொம்ப இருக்காது. பைபிள் ஸ்டடியில இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கிளாசிபிகேஷன் சொல்லும் போது எனக்கு ஆமா உண்மை தானே அப்படின்னு சொல்லி நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் பைபிள் ஸ்டடி பிரசங்கத்துக்குள்ள உள்ள வித்தியாசம் ரொம்ப ஒரு பரிசுத்தவானுடைய வார்த்தையின் மூலமா புரிந்தது. இன்றைக்கு நாம பார்க்க போகிற காரியம் மறந்து போகிற காரியங்கள். மறதி அப்படிங்கிற ஒரு தலைப்பை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். உலக பிரகாரமான மறதிகள் ஒருவேளை நமக்கு சின்ன பாதிப்பை உண்டாக்கலாம், அல்லது பாதிப்பை உண்டாக்காமலும் போலாம். ஆனா ஆவிக்குரிய காரியமாய் உள்ள மறதி நிச்சயமாய் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு பெரிய அழிவை உண்டாக்கி விடுகிறது. மறுபடி சொல்கிறேன், உலக பிரகாரமான ஒரு காரியத்தினுடைய மறதி அது ஒருவேளை பிரச்சனை இல்லாம போயிடலாம், அல்லது பிரச்சனையே தரலாம். இப்போ கார் சாவியை எங்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமாய் மறந்துட்டோம்னா, சாவி கிடைக்கவே இல்லைன்னா திரும்பி ஒரு 10,000 15 ரூபாய் செலவு பண்ணி என்ன செய்யணும், சாவியே போடணும். இது ஒரு பாதிப்பை உண்டாக்குறது. உலக பிரகாரமான ஒரு மறதி. இப்ப யாரோ நம்மளை கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஒரு 10 நாள் 1 மாசம் கழிச்சு உள்ள கல்யாணத்துக்கு இப்பவுமே பத்திரிகை வச்சுட்டாங்க. நாம அந்த கல்யாணம் நடக்கிற நாள்ல வேற ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், மறந்தே போச்சு.
அது ஒரு பெரிய பாதிப்பு என்ன செய்யாது, உண்டாக்காது. சோ மறதி, உலக பிரகாரமான மறதி சில வேளைகளிலே பிரச்சனையை தரும், அல்லது என்ன செய்யும், பிரச்சனை இல்லாமலே கடந்து போயிடும். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமான ஒவ்வொரு மறதியும் நம்முடைய ஆத்மாவிலே பெரியதான அளவில் பிரச்சனையை உண்டாக்கிவிடும். அது நிமித்தமாய் ஆத்மா ஒருவேளை நரகத்துல கூட தள்ளப்பட்டு விடும். அப்போ இந்த பிரசங்கத்தினுடைய ஆழம் உங்களுக்கு புரியுதா? எந்த அளவுக்கு நம்ம இதோட இன்ஃபர்மேஷனை கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம அந்த மறதி, அது சம்பந்தப்பட்ட காரியங்கள் தேவனுடைய வார்த்தையாய் நாம பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு வார்த்தையை இங்க சொல்லுகிறார். கர்த்தரை மறப்பதற்கு நமக்கு அனுமதியே கிடையாது. பாவம் செய்யறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படின்னு சொல்லி கர்த்தர் எப்படி கடுமையாய் நம்மை கேட்கிறாரோ, அதே போலத்தான் கர்த்தர் நம்ம இடத்துல கடுமையாய் கேட்கிற ஒரு காரியம், கர்த்தரை நீ மறந்து விட்டாய். அதை மறக்கிறதுக்கு நீ எப்படிடே மறப்ப? என்னையவே நீ மறப்பியா? நான் தானே உன்னை என் சாயலிலே உண்டாக்கினேன், நீ எப்படி என்னைய மறக்க முடியும்? அப்படி மறக்கிறதுக்கு நீ யார்ப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சுவார். ரொம்ப கடுமையாய் முதல் வார்த்தையில கர்த்தர் கேட்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நாம கர்த்தர் என்ன சொல்றோம்னா அடிக்கடி மறந்து போகிறோம். கர்த்தரை நாம ஜெனிப்பித்த கண்மலையை நாம நினையாமல் போகிறோம். என்ன காரியம் செஞ்சாலும் கர்த்தரை நாம நினைக்க வேண்டும். எங்கு போனாலும் கர்த்தரை நினைக்க வேண்டும். உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள் அப்படிங்கிறது கர்த்தருடைய வசனம். நாம என்ன செஞ்சாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக, தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி நாம நற்காரியங்களை நாம செய்யணும். ஆண்டவரை நாம நம்முடைய விழித்திருக்கக்கூடிய சகல நேரங்களிலும் நாம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம உலக பிரகாரமா என்ன வேலை செஞ்சாலும் தேவன் நம்முடைய நினைவுல இருக்கணும். அப்பதான் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக இருக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்துல இப்படி கர்த்தரை மறக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறார். சங்கீதம் 50:22 தேவனை மறக்கிறவர்களே அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு வார்த்தையில ஒரு மனுஷனை, ஒரு கூட்டத்தை அவர் அழைக்கிறார். தேவனை மறக்கிறவர்களே அப்படின்னு சொல்லி. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று இந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்ம நினைவு, யோசனை, சிந்தனை, அது சம்பந்தப்பட்ட காரியங்களை தியானிக்கும் பொழுது மறதி அப்படிங்கிற ஒரு காரியத்தை ரொம்ப சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்குது. பரிசுத்த வேதாகமத்துல உலக பிரகாரமாய் சில காரியங்கள் மறக்கப்பட்ட அனுபவங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களை குறித்ததான மறதி, அதுவும் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த நாட்களிலே கர்த்தர் அவைகளை நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறார். ஒரு 14 காரியங்கள் இந்த உலக பிரகாரமாய் உள்ள வசனங்களிலே நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அதுல ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலக பிரகாரமான மறதி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். மத்தேயு 16:5 கர்த்தர் சீஷர்களோடு ஒரு இடத்துக்கு போகணும். அப்படி போகும்போது அங்க சீஷர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அப்பங்களை கொண்டு வர மறந்து விட்டார்கள் சொல்லி. அப்ப அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். அதே வசனம் மார்க்கு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் அதே மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஜனங்கள் அப்பத்தை கொண்டு வர மறந்துட்டாங்க, சாப்பாடு கொண்டு வர மறந்துட்டாங்க. ஒருவேளை பேக் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு வர்றதுக்கு நாம மறந்துடுவோம். சில நேரத்தில் ஸ்கூல்ல எல்லாம் போய் படிக்க போகும்போது டிஃபன் பாக்ஸ் அம்மா கொடுத்துருப்பாங்க. சில நேரத்தில் என்ன செய்வோம், நம்ம அதை பேக் பண்ணி ரெடியா வச்சிருந்ததை மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிடும். ஸோ இது உலக பிரகாரமான ஒரு மறதி. யாக்கோபு எழுதின புஸ்தகத்துல இன்னொரு விதமான காரியம் உலக பிரகாரமானது. இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நாம நிற்கிறோம். நம்முடைய கண்ணாடி முன்னாடி போய் நின்று நல்ல அழகா தலைலாம் ஜீவி பவுடர்லாம் போட்டுட்டு இருக்கோம். நம்முடைய முகத்தை நாம பார்க்கிறோம். காலையில நம்ம பார்க்கிறோம், நம்ம முகத்தை நம்ம அப்படி திட்டமும் தெளிவுமாய் பக்கத்துல இருந்து பார்க்கிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படி மற்ற வேலைகள் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கும்போது நம்ம காலையில பார்த்த முகம் நமக்கு என்ன செஞ்சிடும், மறந்துடும். அதை பத்தி நாம யாராவது யோசிக்கிறோமா? நான் காலையில எவ்வளவு அழகா தலை ஜீவி பவுடர்லாம் போட்டு வந்தேனே, அதை நம்ம யோசித்து பார்ப்போமா?
ஒரு நாளும் யோசிக்க மாட்டோம். அடுத்தது நம்ம முகத்துல போய் அந்த கண்ணாடியில போய் நம்ம முகத்தை பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷா இன்னொரு முகத்தை நம்ம பார்க்கிறோம். அதை சீவி சிங்கரித்து அலங்கரித்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம காலையில நம்ம பார்க்கிற ஒரு முகம் அதற்கு அப்புறம் நம்முடைய நினைவுல வருவதே இல்லை. பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு நம்ம வந்தோம்னா, பிரசங்கி 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். எடுக்கிறவங்க முன்னாடி எடுத்தீங்கன்னா வாசிங்க, இல்லைன்னா நான் வாசிக்கிறேன். 2 மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா, கொஞ்ச நாட்கள் நாம என்ன செய்வோம், அவங்களும் நாம நினைவுல வச்சிருப்போம். கொஞ்ச நாட்கள் நாம நினைவுல வச்சிருப்போம். ஆனா எப்பவுமே அதை நம்ம நினைவிலே வைத்துக் கொண்டே இருப்பதில்லை. சில பேர் பாத்தீங்கன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், என்னுடைய திருமணம் வியாழக்கிழமை நடந்துச்சு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போன வாரம் வியாழக்கிழமை எனக்கு கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை இப்படி நடந்துச்சு. இப்படி அந்த காலங்கள் ஓட கொஞ்ச நாள் அவர் இருந்தாராம், நினைச்சுக்கிட்டே இருந்தாராம். அவர் நினைச்சிருந்தார் முதல்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தார். ஆனா காலங்கள் போக போக ஒவ்வொரு வியாழக்கிழமை வரும்போது என்ன செஞ்சாரு, அவரு மறந்து போயிட்டாரு. அப்போ ஒரு பழக்கம், ஒரு வழக்கம், ஒரு ஞானி, ஒரு மூடன், ஒரு நல்ல காரியம், ஒரு கெட்ட காரியம் எதுவா இருந்தாலும் சில காலங்களுக்கு மாத்திரம்தான் நினைவுல இருக்கும். அதுக்கப்புறம் அது கால ஓட்டத்துல மறந்து போகிறது. ஏன்னா எந்த ஒரு மனக்காயம், எந்த ஒரு நினைவு, எந்த ஒரு வருத்தத்திற்கும் காலம் பயங்கரமா மருந்து போட்டுரும். காலங்கள் போக 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 அப்படி என்ன செய்வோம்னா நம்ம அதை மறக்க துவங்குகிறோம். கர்த்தர் காலம் என்கிற ஒரு நல்ல ஒரு மருந்தை கூட வைத்திருக்கிறார். இதுல இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்துல மறக்கப்பட்டு போகும். பழைய காலத்துல இருந்துச்சு, ஆனா இப்பெல்லாம் அது இல்ல. அதனால நம்ம ஐயோ அது இல்லையே சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டோம், யாருமே நினைச்சு பார்க்க மாட்டோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். பழைய காலங்கள்ல இந்த செல்போன், இந்த போன்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு தகவல் கொடுக்கணும்னா என்ன செய்வோம், ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு தூர இடத்துல உள்ள ஒரு மனுஷனுக்கு மெசேஜ் கொடுக்கணும்னா என்ன செய்வோம், தந்தி அடிப்போம். அந்த தந்தியை நம்பி ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. தந்தி வந்துட்டுனாலே பல பேருக்கு என்ன செஞ்சிடும், பயங்கரமா கஷ்டம், ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்துருவாங்க. அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம், மனுஷனோட வாழ்க்கையில இணைந்திருந்த ஒரு காரியம் இப்பெல்லாம் அதெல்லாம் காணும். தந்தி அப்படிங்கக்கூடிய ஒரு டெலிகிராம் என்ன செய்யல, இல்லவே இல்ல. அதுக்காண்டி யாராவது உட்காந்து கவலைப்படுறோமா, ஒன்னும் கவலையே படல. என்ன, அது அப்படியே போயிருச்சு, அவ்வளவுதான். அப்பொழுது இருந்தது, இப்பொழுது அது இல்லை. ஆகவே அது மறக்கப்பட்டு விட்டது. இப்பவும் நிறைய காரியங்கள் இருக்குது, இன்னும் வருங்காலங்கள் வரும்போது அதெல்லாம் என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். டெலிபோன் அப்படி சொல்லி ஒண்ணு இருந்துச்சு, அது இப்ப டெலிபோன் காதுல வச்சு, இந்த கையில எடுத்து காதுல வச்சு ட்ரிங் 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 சுத்தி அப்படிலாம் யாருமே இல்லை. எல்லாமே பட்டன் சிஸ்டமா மாறி அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு அது இல்லை, அது மறந்தே போயிருச்சு. சோ இப்படிப்பட்ட காரியங்கள் உலக பிரகாரமாய் சில காரியங்களா இருக்குது. பிரசங்கியின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அவர்கள் அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. நம்ம உலக பிரகாரமான காரியங்கள் தான் நம்ம மறந்து போகிறோம் அப்படின்னு நம்ம நினைச்ச பொருட்கள் பத்தி, சில நேரங்கள்ல சில ஆட்களை பத்தி கூட நம்ம நினைச்சிடும், மறந்தே போயிடும். ஒருவேளை மரித்தவர்கள் நம்முடைய குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாய் அல்லது தகப்பனாய் தாயாய் கூட இருந்தாலும், அவர்கள் மரித்திருந்த நாட்களில் இருந்த வேதனை இன்னைக்கு நமக்கு என்ன செய்யாது, ஒருவேளை இல்லாம இருக்கலாம், சில பேருக்கு இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ மரித்தவருடைய பெயர் முதலாய் என்ன செஞ்சுன்னா மறக்கப்பட்டு போய்விடும். இது எல்லாமே உலக பிரகாரமான மறதிக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள். நான் ஒரு 14 வசனம் எடுத்து வச்சேன், அதுல ஒரு 4 அல்லது 5 வசனங்கள் தான் நான் உங்களோடு சொன்னேன். ஆனா ஒரு 10 வசனத்தை விட்டுட்டேன். இப்ப நாம பார்க்க போகிற காரியம் ஒரு 27 வசனம் இருக்குது, அதுல 16 வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா அது ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு, சில வார்த்தைகள் ரிப்பீட்டடா வர்றதுனால அதெல்லாம் நான் விட்டுட்டு ஒரு 16 வசனங்கள் திட்டமும் தெளிவுமாய் நாம கற்றுக்கொள்ள போகிறோம். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய சத்துருக்களாய் மாறினவர்கள், அவருடைய வாழ்க்கையில நடந்ததாக பரிசுத்த வேதாகமத்துல பதிவு பண்ணப்பட்ட காரியங்கள். ஒரு வசனமும் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு காரியத்தை குறிக்கிறதா இருக்கும். உதாரணமாய் சங்கீதம் அதனுடைய 78ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், சங்கீதம் 78 அதனுடைய 11ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய
செயல்கள், கர்த்தருடைய அதிசயமான கிரியைகளை ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா மறந்து போனார்கள். வாசிக்கலாமா? அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். யார் மறந்தா? இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கும்போது கடினமான பாடுகள், உபத்திரவங்கள் அனுபவிச்சாங்க. ரொம்ப கஷ்டம், என்ன ரொம்ப கஷ்டம். ஒரு ஃபெசிலிட்டி கூட செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஆனா குறிப்பிட்ட இலக்கை இவர்கள் என்ன செய்யணும்? நிர்ணயப்பட்ட இலக்கை அவங்க செஞ்சு கொடுத்துடணும். செங்கல் அறுத்து கொடுத்துடணும். அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் மட்டும்தான் வேலையே, நேரமே இருந்திருக்குமே தவிர மற்ற நேரங்கள் சிந்தனைகள் முழுவதும் வேலை செய்யணும், செங்கல் அறுத்து கொடுக்கணும், அது சம்பந்தப்பட்டதா தான் இருந்திருக்க முடியும். அப்போ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் இஸ்ரவேலை அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கூட்டிட்டு போறார். அடிமைத்தனத்தினுடைய நுகத்தை கர்த்தர் உடைத்து 10 வாதைகளை இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக எகிப்தில செஞ்சு இஸ்ரவேலை கர்த்தர் வெளியே கொண்டு போறாரு. இஸ்ரவேல் தப்பித்தது எகிப்து நொறுங்கி பாழாகி போனது. என்ன, எல்லா பொருட்களும், எல்லா மூத்த பிள்ளைகளும் அப்படியே மறிக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி. அப்படி பெரிய பெரிய அதிசயங்கள். வெளியே வந்து பார்த்தா கடல் வழிவிடுது. அதுக்கப்புறம் 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை. எல்லாம் ஒண்ணு கூட குறைவுபடல. போட்டிருக்கிற ட்ரெஸ் பழசாகல, காலில் போட்டிருந்த செருப்பு பியல. இஸ்ரவேல் ஜனங்கள் அருமையாய் நடத்தப்பட்டார்கள். தேவன் மண்ணாமெல்லாம் கொடுத்தார். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. அதெல்லாம் கிடைக்குது. அதிசயமான செயல்கள், ஆச்சரியமான கிரியைகள். ராஜாக்கள், பெரிய ராஜாக்கள் வருவாங்க, ஆனா மடங்கடிக்கப்பட்டு விழுவாங்க. கர்த்தர் அவர்களோடு இருந்து யுத்தம் பண்ணினார். பயங்கரமான அற்புதம். அந்த மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், மேகமும் புகையும் கலந்த அக்னி ஸ்தம்பம்லாம் அவங்க பாக்குறாங்க. எதுவுமே அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு மறந்து போயிருச்சு. அதான் கர்த்தர் சொல்றாரு, செயல்களை கர்த்தர் அவர்கள் ஜனங்கள் மறந்து போனார்கள். நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக செய்த அதிசயங்களை மறந்து போனார்கள் சொல்லி. அப்போ அவர்களுக்காக கர்த்தர் இவ்வளவு காரியத்தை இறங்கி செய்யும் போது அவங்க மறந்து போனாங்களேன்னு சொல்லி கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுவாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள், ஆச்சரியங்களை கர்த்தர் செய்வார். திகைச்சு போய் நிப்போம், அப்படி கர்த்தர் வழி திறந்து விடுவார். இப்படி பல காரியங்கள் இருந்தது. நாமளும் என்ன செய்யணும்? அந்த செயல்கள், அதிசயங்கள், ஆச்சரியமான காரியங்களை நாம நினைவு கூறணும். எப்படி நினைவு கூறலாம்? நீங்க சின்ன பிள்ளைல, நான் சின்ன பிள்ளைல ஒரு நாள் குத்தாலத்துல ஒரு 5 படிக்கும் போதோ, அது 5 வயசோ ஏதோ ஒண்ணு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் வாசல் அப்படி படியெல்லாம் இருக்குது, ரோடு. அந்த ரோட்ல ஒரு வெள்ளை கலர் கார் வருது. நான் டக்குன்னு ரோட்ல இறங்கிட்டேன். எப்படியோ இறங்கிட்டு அந்த கார் வேகமா வந்த கார் என் பக்கத்துல பிரேக் பிடிச்சு நின்னுச்சு. அது ஒரு உயிர் தப்பின அனுபவம். அது ஒரு ஆச்சரியம். என்னைய கர்த்தர் அன்னைக்கு செஞ்சாரு, காப்பாத்தினார். சொந்தக்காரங்களா நாங்க ஒரு தெப்பக்குளத்துக்கு போறோம். அதுல கதவு இல்லை. அதனால எங்க அப்பா ஒவ்வொருத்தரையா என்ன செஞ்சாங்க, செவரு, அது ஒரு சின்ன செவரு தான். ஒவ்வொரு பையங்களையா, எங்க அத்தை பையங்கள்லாம் வந்துருந்தாங்க, ஒரு 4-5 பேர். அப்படி வந்திருக்கும் போது ஒவ்வொருத்தரையா ஏத்தி விடுறாங்க. நான் தான் என்னையதான் முதல்ல ஏத்தி விட்டாங்க. நான் நேரா ஓடி போய் குளத்துக்குள்ள காலை வச்சேன். வச்ச இடத்துல பாசி பொத்துன்னு உள்ள போயிட்டு தண்ணிக்குள்ள போயிட்டேன். தண்ணிக்குள்ள போய் எனக்கு நீச்சல் தெரியாது. முங்கி எழும்புறேன். அப்போ பக்கத்துல துணி துவச்சிட்டு இருந்த ஒரு அம்மா என் தலைமுடியை பிடிச்சி தூக்கி நீ வெளியே விட்டுருச்சு. ஒருவேளை அவங்க இல்லாம இருந்திருந்தானா எங்க அப்பா வர்றதுக்குள்ள ரொம்ப தூரம், கொஞ்சம் தூரம் தான். நான் ஓடி போய் இறங்கிட்டேன். எனக்கு முன்னி தண்ணிலாம் காலை வச்ச அனுபவம் இல்லை. வழுக்கும்னா தெரியாது. பொத்துன்னு விழுந்தேன், உள்ள போயிட்டு. அப்ப கர்த்தர் கிருபை தந்தார். அப்போ அதெல்லாம் நம்ம நினைச்சு நினைச்சணும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னாலே நம்ம நினைச்சாதான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆண்டவரே, தெப்பப்படுத்து நான் விழுந்தேன், என்னைய கர்த்தர் அன்னைக்கு உயிரோடு காப்பாத்தினீர் அப்படின்னு சொன்னா நான் நினைக்கிறேன். அவருடைய அதிசயமான செயல்களை நான் நினைக்கிறேன், அவருடைய கிரியைகளை நான் யோசிக்கிறேன். அப்ப நான் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லும் போது அவர் என்ன செய்வார்? சந்தோஷப்படுவார். அப்போ நீங்க இந்த வசனத்தின்படி நாம எப்போ செயல்களை, அதிசயங்களை நம்ம யோசிச்சாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டியது அவசியம். சங்கீதம் 106 சங்கீதம் 13 வசனமும் இதே ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறது. கர்த்தர் நமக்காக தினமும் சிறிதும் பெரிதுமான நிறைய நன்மைகளை அவர் செய்து வருகிறார். சங்கீதம் 106 அதனுடைய 13 வசனம் வாசிக்கலாமா? போதும். ஆனாலும் அவர்கள் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச சின்ன சின்ன காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள், தற்காலிகமான காரியங்கள், நிரந்தரமான காரியங்களுக்காக நாம என்ன செய்யணும்? அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் அப்படி பார்ப்பார். நம்ம யாராவது ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சுட்டாங்கன்னா அந்த உதவிக்கு நம்ம ஒரு தடவை தான் தேங்க்ஸ் சொல்லுவோம். அவரை பார்ப்போம், பழம் வாங்கி கொடுப்போம், அல்லது அப்படி கை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு தோத்திரம் போட்டுட்டு தேங்க்யூ அப்படின்னு வந்துடும்.
இந்த நன்றி செலுத்துகிற காரியம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் ஒரு காரியத்துக்கு இருக்கு. இப்ப நமக்கு ஒருத்தங்க வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்படி நம்ம போறோம், அவருக்கு பழத்தட்டுகள்லாம் கொண்டு போய், ஐயா நீங்க எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு நம்ம வந்துடும். அதுக்கப்புறம் அவர் நம்ம பார்க்கும்போது ஒரு 2-3 தடவை பார்க்கும்போது, நீங்க தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க, ஆனா உங்களுக்கு நன்றின்னு சொல்லி திருப்பி 2 மணி நேரம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், அவரை பார்த்தா கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். அப்போ ஒரு உதவிக்கு ஒரு தடவையோ சில தடவைகளோ தான் நம்ம நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எவ்வளவு அருமையான கிரியை செஞ்சிருந்தாலும் 2-3 தடவை நம்ம சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனா கர்த்தர் என்ன செய்வார்னா, நம்மகிட்ட எதிர்பார்ப்பார். நம்ம ஏதாவது சின்ன காரியங்கள், பெரிய காரியங்கள், பழைய காலங்களில் பலவீனமாய் கடந்ததை கூட கர்த்தர்ட்ட நம்ம இன்னைக்கு சொல்லிப்பதா அவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு நன்மை தந்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சொல்றது அவருக்கு பிடிக்கும். ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வரும்போது நானும் என் மனைவியும், என் பிள்ளை இருந்தானா என் பிள்ளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஜோம் பண்ணுவோம். அந்த பணத்தை கையில வச்சுட்டு, ஆண்டவரே நீர் என்னை பிறக்க வைத்ததுல இருந்து சொல்லுவேன். என் ஒய்ஃப் அப்படிதான் சொல்லுவான், எங்களை பிறக்க வைத்து வளர்த்து வாலிபமாக்கி நல்லா படிக்க வச்சு நல்ல உயர்கல்வி கொடுத்து, எத்தனை வருது பாருங்க, பிறக்க வச்சு வளர்த்து வாலிபமாக்கி நல்லா படிக்க வச்சு நல்ல டிகிரிலாம் கொடுத்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து, ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை எல்லாம் கொடுத்தது நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு லைன்ல இவ்வளவு வந்துடும். புரியுதா? அப்போ பாருங்க, நாங்க சின்ன வயசுல வளர்ந்து வாலிபமாகும் போது உள்ள காரியங்கள்ல ஒண்ணு அப்படின்னு நினைச்சு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தும் போது கர்த்தர் சந்தோஷப்படுவார். நிறைய குடும்பங்கள்ல பண வரவுகள்லாம் வரும்போது அவரை நினைக்கவே மாட்டாங்க, இது என் திறமை, என் கையின் பிரயாசம், என்னுடைய தந்திரமான காரியம், என்னுடைய ஞானத்தினால வந்த ஒரு விளைவு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், சொல்லி விடுகிறோம். அப்படி இல்லை, ஒவ்வொரு செகண்டும் கர்த்தருடைய கிருபை. அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற எல்லா அதிசயமான செயல்கள், எல்லா அதிசயமான கிரியைகளுக்காக நாம கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், அவருடைய காரியங்கள் நம்ம நினைக்கணும். சரி, சங்கீதத்தில 106ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்துல தேவனை நாம மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த வசனத்துல 22ஆம் வசனம், தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள் சொல்லி. நிறைய பேர் ரட்சித்த தேவனை மறந்துடுறாங்க. ரட்சித்த தேவனை மறந்துட்டா ரட்சிப்பும் நம்மளை விட்டு கடந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம விட்டு வந்த பாவத்தை மறுபடி நாம செய்ய ஆரம்பிச்சிடறோம். 4வது காரியமாய் சங்கீதம் 119ஆம் சங்கீதம் அதனுடைய 139ஆம் வசனம். சங்கீதம் 119 139. பாருங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, கர்த்தருடைய வசனங்களை மறந்துட்டாங்க. கர்த்தருடைய வசனங்களை நம்ம என்ன செஞ்சிட்டோமா, மறந்துட்டோம். கர்த்தரை மறந்தது ஒரு பக்கம், அவருடைய செயல்களை மறந்தது ஒரு பக்கம். இப்போ என்னாச்சு, வசனத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், மறந்துட்டோம். வசனங்கள் ஒரு கம்ப்யூட்டர்ல போடுற சாஃப்ட்வேர் மாதிரி. கம்ப்யூட்டருக்கு எப்படி சாஃப்ட்வேர் முக்கியமோ அதே போல நம்முடைய ஆத்துமாவிற்கு தேவையான சகல கட்டளைகள் பிரம்மாண்டங்களும் எங்க தான் இருக்குது, பரிசுத்த வேதாகமத்துக்குள்ள தான் இருக்கு. இந்த வசனங்கள் மூலமாய்த்தான் நாம் நம்முடைய ஆத்துமாவிலே போதனை அடைகிறோம். ஒருவேளை பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது வசனங்கள் நம்ம இருதயத்துல மனப்பாடமா போகுது, ஒரு பிரசங்கம் கேட்கும்போது காதுகள் கேட்கிறது, அல்லது ஒருவேளை நாமளே கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவங்களை சொல்லும் போது நம்முடைய கண்ணும் பார்க்கும், நம்முடைய காதும் கேட்கும், வாயும் பேசும். பிரசங்கம் பண்ணும்போது இந்த 3மே நடக்கும். கண்ணும் வசனத்தை பார்க்கும், நான் பேசுற வசனத்தை என் காதே கேட்குது, நான் என் காது கேட்கும்போது நான் என்ன செய்யறேன், வசனத்தை பேசுகிறேன். 3 அவயவங்களும் செயல்படுகிறது. எப்படியோ கண்ணு வழியா போனாலும் சரி, காது வழியா போனாலும் சரி, கண்ணு காது வாய் 3 வழியாக போனாலும் இந்த வசனங்கள் நம்ம இருதயத்துல எழுதப்பட வேண்டும். இந்த இருதயமாகிய பலகையில வசனங்கள் எழுதணும், கண்களின் மத்தியிலே வசனம் இருக்கணும். தாவீது சொல்கிறார், உம்முடைய வசனம் என் நாவில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உம்முடைய வசனத்தை என் ஆத்துமாவிலே பதிக்க வேண்டும் என்று உபாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தருடைய வசனம் இருந்துச்சுன்னா அந்த வசனம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். இப்படி நிறைய அனுபவங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில இருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து இந்த வசனத்தை படிக்கணுமோ அந்த அளவுக்கு நாம படிக்க வேண்டும் என்று நாம இந்த வசனங்களின் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அநேக ஜனங்கள் வசனத்தை வாசிக்கிறதும் கிடையாது, படிக்கிறதும் கிடையாது, மனப்பாடமும் பண்றது கிடையாது. அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாலும் கொஞ்ச நாள்ல அந்த வாக்கு தத்தங்கள், அந்த எச்சரிப்புகள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்து போய் விடுகிறோம். கர்த்தருக்கு அது ஒரு பெரிய
குறையாகவும் வேதனையாகவும் தான் இருக்கிறது. 2 பேதுரு 1:9 பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 1:9 ஒரு பெரிய ஒரு லிஸ்டே கர்த்தர் சொல்லிட்டு அங்க ஒரு வசனத்தில் எழுதுகிறார், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம மறந்துடுவோம். ஒருவேளை நம்ம பாவியா இருக்கிறோம், பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம், திடீரென்று கர்த்தருடைய அன்பு நம்மை சந்திக்கிறது, நம்ம தேவனுடைய சமூகத்திலே நம்ம முன் செய்த பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு முழு மனதோடு முழு இருதயத்தோடு நம்ம மனம் திரும்புகிறோம். மனம் திரும்பின பிறகு கொஞ்ச நாள் நம்ம பரிசுத்தமாய் வாழுகிறோம், நம்மளை கர்த்தர் பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படி பழைய பாவத்துக்கு நம்ம திரும்பிடுவோம். ஒருவேளை ஒரு பாவமாவது நம்மளை ஆட்கொண்டு விடுகிறது. அப்போ நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை இழந்து கர்த்தரினை ரத்தத்தினால கழுவினார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம விட்டுட்டு நம்ம மறுபடியும் நினைச்சிடும் பழைய பாவத்துக்கு திரும்பினா கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பை நாம மறந்து போகிறோம் என்று அர்த்தம். அதை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த 2 பேதுரு 1 அதனுடைய 9 மட்டும் வாசிக்க கூடாது. எங்க இருந்து வாசிக்கணும் அப்படின்னா 5 அதை வாசிக்கணும். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட். ஒவ்வொரு மணியாக சேர்ப்பது போல இதோட அதை சேரு, அதோட இதை சேரு, இதோட அதை சேருன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு அந்த அடுத்த வசனத்துல இவைகள் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த முந்தின 2 வசனங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாகியிருந்து பெருகினால் அவங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. மறுபடி இவைகள் அப்படின்னு சொல்லி அந்த முந்தின 2-3 வசனங்கள்ல சொல்லப்பட்ட அந்த பரிசுத்த வஸ்துக்கள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம் என்பது ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான்னு சொல்லி இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் உட்பட, அநேக விசுவாசிகள் உட்பட நமக்கு ஈஸியா மறந்து போறது எது தெரியுமா? இந்த ரட்சிப்பின் அனுபவம் தான். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற இந்த பாவத்தை செய்யக்கூடாதுங்கிற ஒரு காரியம் நமக்கு இருக்காது. இந்த வசனங்கள் உண்மையிலே நான் இன்னும் அதிகமாக நான் பார்த்தேன். உண்மையிலே நான் இதை பயந்துட்டேன். இதில் நான் பேசுகிற காரியங்கள், செய்கிற காரியங்களை நானே சில வேளைகளில் செஞ்சதில்லை, விட்டுருக்கேன். அதை கர்த்தர் எனக்கு இதை பிரயோஜனமாக தருகிற ஒவ்வொரு பிரசங்கமும் நமக்கு பிரயோஜனம் தான். ஆனால் நம்ம சுலபமாய் விட்டுவிட்ட காரியங்களில் இது கர்த்தர் எனக்கும் நிறைய காரியங்கள் இதுல பேசி இருக்கிறார். உங்களோடும் கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, ரட்சிப்பின் அனுபவத்தை நாம விட்டு விடுகிறோம். சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் நம்ம விட்டு விடுகிறோம். சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தை நம்ம விடுகிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு ரட்சிப்பை காத்துக்கொள், உன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள். நஷ்டப்பட்டு போட்டோம், அவமானப்பட்டு போயிட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நீ என்ன செய்யணும்? நீ சுத்திகரிக்கப்பட்ட காரியத்தை நீ மறந்து போகக்கூடாது. அந்த சுத்திகரிக்கப்பட்ட காரியம், நான் தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மகிட்ட இருந்தா நாம அதுக்கப்புறம் பாவம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தருடைய வசனங்கள் நம்மை பாதுகாக்கும். அடுத்ததாக நாம கற்றுக்கொள்ள போகிற காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். அதுல பாத்தீங்கன்னா உடன்படிக்கையே நாம காத்துக்கொள்ளணுமா? நீதிமொழிகள் 2:16 அல்லது உபாகமம் 4:23. தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து. போதும், தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து அப்படின்னு சொல்லி சொன்னா, உடன்படிக்கைன்னு சொல்லி சொன்னா இதை நம்ம எப்போ அழகா செய்வோம் அப்படின்னா ஜனவரி மாசம் 1ஆம் தேதி செய்வோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். இந்த வருஷத்தில் நான் இந்தந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்வேன், நான் இந்தந்த காரியங்களை நான் விடுவேன், இந்தந்த காரியங்களை நான் அழகாய் செய்வேன் அப்படின்னு 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி நம்ம சொல்லுவோம். 1ஆம் தேதி தான் செய்வோம் இந்த உடன்படிக்கை. உடனே கர்த்தர் சந்தோஷப்படுவார். உடனே அவரு ஆம் ஆமீன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வார்? நம்ம காதுல கேட்காது, நம்ம சொல்ற உடன்படிக்கைக்கு அவரும் வரணும்ல. உடன்படிக்கைனா 2 பேர் செய்யறது. உடன்படிக்கைங்கிறது 2 பேர். நான் இப்படி செய்கிறேன், நீ இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நாம கர்த்தர்ட்ட போய் ஆண்டவரே நான் இந்த வருஷத்துல இப்படிலாம் செய்வேன்னு சொல்லி சொல்லும்போது அது உடன்படிக்கையா இருக்குது. அப்படி உடன்படிக்கைனா கர்த்தர் என்ன செய்வார்? அதுல இன்வால்வ் ஆவார். அது நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. நம்மளால அது ஒருவேளை சத்தம் கேட்காது, நம்ம கண்ணு பார்க்காது. ஆனா நம்ம பண்ணின பொருத்தனைகள், உடன்படிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் போகும். மெதுவா நம்ம சொன்ன உடன்படிக்கை நம்ம என்ன செய்றோம்? மறக்க
ஆரம்பிக்கிறோம், நம்ம மடக்க மறந்து போகிறோம். அதுக்கப்புறம் காலகாலமாய் போக 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 நாம என்ன உடன்படிக்கை கத்தட்ட போட்டோம் அப்படிங்கிறது நமக்கு என்ன செஞ்சிருது, மறந்து போயிருது. நமக்கு மறந்துடும், ஆனா அவருக்கு என்ன செய்யாது, மறக்காது. நீ இப்படி என்கிட்ட சொன்னிய அப்படின்றவர், நீ என்கிட்ட இப்படி சொன்னிய, நானும் சரின்னு சொல்லி சொன்னனே அப்படிலாம் கத்தர் என்ன செய்வார், நம்மகிட்ட கேட்பார். அப்போ இந்த வசனங்கள்ல நம்ம ரொம்ப ஈஸியா மறக்கிறது உடன்படிக்கையை நாம மறந்து விடுகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இந்த கர்த்தரை நாம மறந்துடுறோம். உபாகமம் 8:19 வாசிக்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவரை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். அப்படி பரிசுத்தவான் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, எப்ப நீ உன் தேவனாகிய கர்த்தரை மறந்து வேற வேற காரியங்கள்லாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ செஞ்சு கடைசியில் பார்த்தனா அழிவு தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை சொல்லுவதற்கு முன்பாக அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு, கர்த்தரை மறந்து. பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு நபர், அவர் அவருடைய வீடு பால்காய்ப்புக்காக என்னைய என் மனைவியெல்லாம் கூப்பிட்டார். அவர் எனக்கு பழக்கமாவதற்கு முன்பாக என்னுடைய மனைவியினுடைய வேலை சம்பந்தமாய் அவர் பழக்கம். அப்போ அவங்க கூப்பிடும்போது இன்விடேஷன் கொடுத்துட்டாங்க. என் மனைவி என்கிட்ட சொல்றா, நாளைக்கு காலையில் அந்த விசேஷத்துக்கு நாங்கள் போகணும். முந்தின நாள் மத்தியானத்தில் நான் கத்திட்டு நம்ம குலவணிக்கப்புறம் சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் ஜெபம் பண்ணுறது சாதாரணமாக பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீட்டுக்காரங்களுக்காண்டி நான் ஜெபமே பண்ணல. ஜெபத்தின் நடுவில் நான் கத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கத்தோடைய வசனம் எனக்கு நாளைக்கு நீ அங்கே போகக்கூடாது, நாளைக்கு நீ அங்கே போகக்கூடாது, அப்படியே போனாலும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டாங்க. இப்படி எனக்கு மனசுக்குள்ள வந்துச்சு. திடீர்னு நாளைக்கு நீ பால்காய்ப்புக்கு போகக்கூடாது, போனாலும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னடா இவங்க கிறிஸ்டியன் தானே, ஏன்னா வீடு பால்காய்ப்பு என்ன கன்வெர்டட் என்ன. அப்போ ஏன் இப்படி ஏசாமி சொல்றாரு, ஒரு கிறிஸ்டியன் வீடு தானே அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு அந்த நாள் போனோம், வேற வழி இல்லை, போகத்தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் காரியத்தை நான் மீறிட்டேன். ரெண்டாவது காரியம் அங்கே நான் சாப்பிடல. என்ன நீ போனாலும் என்ன செஞ்சாரு, சாப்பிட கூடாது. பார்த்தா என்ன நடந்துச்சு, நம்ம பால்காய்ப்பு 9 மணி, கிறிஸ்டியன் முறைப்படி பால்காய்ப்பு 9 மணி. ஆனால் அதுக்கு முன்னாடி 5 மணிக்கே கோழிலாம் வெட்டி கர்த்தரை மறந்து போனார்கள். கர்த்தரை மறந்து போயிட்டா இவர் என்ன செய்வார், வருத்தப்படுவார். நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் இயேசு பிதா பரிசுத்த ஆவியானவர் சொல்லி முன்னிலைமைப்படுத்தி நாம செய்யணும். ஒரு சின்ன காரியம்தான் கர்த்தர் ரொம்ப கவனமா பார்ப்பாரு. அதே போல தான் கர்த்தருக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு, யாராவது ஒரு கிறிஸ்டியன் வீட்டில் சினிமா பாட்டு போட்டால் நான் சாப்பிட மாட்டேன். ஒரு கிறிஸ்டியன் வீட்டில் உள்ள கல்யாண வீட்டில் சினிமா பாட்டை போட்டாச்சுன்னா நான் நினைச்ச மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன். கர்த்தருக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லி நானே நினச்சிக்கிடுவேன். கர்த்தர் சொல்லலை, ஆனால் எனக்கு அது ஒரு வைராக்கியம். இப்படி 20 வருஷமாக நான் எந்த ஒரு கல்யாண வீட்டில் போனாலும், ஒருவேளை எனக்கு தெரியாமல் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நான் சாப்பிட்டு வந்துடுவேன். ஆனால் தெரிஞ்சே நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஒருவேளை கர்த்தருக்கு பிடிக்காதோ அப்படின்னு சொல்லி. புரியுதா? கர்த்தரை நாம் நம்முடைய எல்லா காரியங்களிலும் நாம் நினைக்கணும். ஆனால் கர்த்தரை நாம் நம்முடைய சகல காரியங்களிலும் நாம் மறந்து விடுகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 44ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், சங்கீதம் 44 அதனுடைய 20, நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து. ரொம்ப முக்கியமான எங்கள் குடும்பத்தில் ஒரு ஸ்திரீ, ரொம்ப பக்தியானவங்க. அவங்க ஒரு நம்மை போல என்னை போல ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில் தான் வேலை பார்க்கிறார்கள். ரொம்ப வருஷங்கள் அவங்களுக்கு சம்பளம் வரல. சம்பளம் கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப வருஷங்கள் வரல. இப்போ சமீபமான காலத்தில் அவங்களுக்கு அவங்க கூட அப்பாயின்மெண்ட் ஆகி அவங்களுடைய அந்த அப்ரூவலுக்கு ஹெல்ப் பண்ணின இன்னொரு ஸ்திரீ அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என் மனைவியும் இன்னொரு கிறிஸ்தவ அவங்க கூட வேலை பார்த்த ஒரு ஸ்திரீ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது, கர்த்தருடைய கிருபையில் தான் எனக்கு சம்பளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா அந்த ஹெல்ப் பண்ணவங்க அது எப்படி
நாளா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். புரியுதா? என் மனைவி சொல்றா, கர்த்தருடைய நாமத்தினால நாங்க ஜெபித்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு தந்தாங்கன்னு சொல்லி. இவங்க சொல்றாங்க, இல்ல கர்த்தருடைய நாமம்னு எப்படி சொல்லுவீங்க, கர்த்தருடைய கிருபைன்னு எப்படி சொல்லுவீங்க? நான் செஞ்சேன். அப்போ தேவனுடைய நாமம் அங்க என்னப்படுது? துக்கப்படுது, அது மறக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் விடுற மூச்சு காத்து இந்த சுவாசம் உள்ள போய் அது ஆக்சிஜன் நுரையீரல் இழுத்தாதான் நமக்கு உயிர். ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகணும். சாப்பிட்டதெல்லாம் வெளியே தள்ளுதுன்னு வைங்க, எப்படி இருக்கும்? ஒவ்வொரு செகண்டும் கிருபை. நான் அப்படி சொல்லி என்ன செய்ய முடியாது, கிளைம் பண்ணவே முடியாது. நாம ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனை நினைக்கணும், தேவனுடைய நாமத்தை நினைக்கணும் அப்படிங்கிறது இந்த வசனங்கள் வாசிக்கிறோம் தெரிகிறது. சங்கீதம் 137 சங்கீதம் 137 அதனுடைய 5 வசனம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் நான் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. எருசலேம் அப்படின்னு சொன்னா 2 காரியம். ஒன்று, நம்முடைய பூமியில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலின் மத்தியில் இருக்கக்கூடிய தேவாலயம் எருசலேம் தேவாலயம். எருசலேம் சொல்லி சொன்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். இது உலக பிரகாரமாய். ஆவிக்குரிய பிரகாரமாய் எப்படி? பரலோகத்துல சீயோன் பர்வதம் இருக்குது. சீயோன் பர்வதத்தை மத்தியில எருசலேம் பர்வதம், எருசலேம் பட்டணம் இருக்குது. பரலோகத்திலையும் இருக்குது, பூமியிலையும் இருக்குது. அப்போ எருசலேம், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். அப்போ எருசலேம் அப்படிங்கிறது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம். உலக வழக்கில் சொன்னோம்னா பரிசுத்த ஆலயம். பரிசுத்த ஆலயத்தை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆலயத்தின் நன்மையினால தான் நம்ம நினைச்சிடும் திருப்தி ஆகிறோம். ஆலயத்தினுடைய நன்மையினால தான் நம்ம திருப்தி ஆகிறோம். ஒரு வீடுங்க, ஒரு பட்டணம் வருதுன்னு வைங்களேன், இதுக்கு கரண்ட் கொடுக்கணும்னா அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைப்பாங்க. அப்புறம் ஒயர் மூலமாக என்ன செஞ்சிடும், எல்லா வீட்டுக்கும் கரண்ட் வந்துடும். அப்படிதானா? எல்லா வீட்டுக்கும் நல்ல தண்ணி எப்படி வருது? ஒரு பெரிய டேங்க் வச்சுருவாங்க. அந்த டேங்க்லேருந்து பெரிய பெரிய குழாய்கள் ரோட்டு பக்கத்தில் நம்ம உடச்சி வைப்போம். அதுக்கப்புறம் நம்முடைய வீடுகளுக்கு சின்ன சின்ன பைப்பில் என்ன செய்யுது வருதா? அதே மாதிரி ஆவிக்குரிய பிரகாரமாய் சொல்லுகிறேன். இந்த ஆவிக்குரிய பிரகாரமாய் சொன்னால் நம்ம வீடு ஒவ்வொரு ஆலயத்திலேருந்து எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, அடுத்த வீடாக இருந்தாலும் சரி, ரொம்ப தூரத்தில் உள்ள இடமா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கும் அவங்களுடைய வீடுகளுக்கும் ஒரு பெரிய தொடர்பு கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா வைத்திருக்கிறார். அதை யோபு புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். நான் ஒரு நிமிஷம் வசனத்தை தேடி பார்க்குறேன், எடுத்துட்டேன். யோபு புஸ்தகத்தில் 20 அதிகாரம், யோபு 20 அதிகாரம் அதனுடைய 17 வசனம். தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பது இல்லை. பாருங்க, ஒரு கனெக்ஷன். தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்கள் எங்க இருக்குது? பூமியில. தேனும் நெய்யும் ஓடுற வாய்க்கால் எங்க ஓடுது? எங்கேயா கேள்விப்படுறீங்களா? பூமியிலே கிடையாது. அப்போ பூமியில கிடையாதுன்னா இது ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை அப்படின்னா தேனு நெய் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஒருவேளை இன்னொரு தடவை பார்த்தோம்னா, தேன் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வசனம். சங்கீதம் 17, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிந்த தேனிலும் அது மதுரமாக இருக்குது. எது? கர்த்தருடைய அதிசயங்கள், கர்த்தருடைய நியாயங்கள் அப்படிங்கிற நிறைய கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே தேன். நெய் அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில அர்த்தங்கள் உண்டு. நெய் அப்படின்னு சொன்னால் ரட்சிப்பு, நெய் அப்படின்னு சொன்னால் வெளிச்சம், நெய் அப்படின்னு சொன்னால் சமாதானம், இப்படிலாம் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் முன்னாடி பார்த்தோமா? பார்க்கலன்னு. இதெல்லாம் ஆலயத்தை சார்ந்த ஒரு காரியம். அப்போ நம்ம வீட்டுக்கும் நம்முடைய ஆலயத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி வாய்க்கால் இருக்கு. தேனு நெய் ஆசீர்வாதங்கள் வருகிற வழியெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா அதை அறிந்து கொள்ள மாட்டோம். ஒரு மனுஷனும் ஆலயத்தோடு நம்ம எவ்வளவு இணைந்திருக்கிறோமோ, ஆலயத்தின் காரியங்கள் நம்ம எவ்வளவு ஈடுபாடு காட்டுகிறோமோ, ஆலயத்திற்கு வருகிற ஊழியங்கள், இந்த பாய் எடுத்து போடுறது, தூக்குறது, பெருகுறதுலாம் சாதாரணமான காரியம் இல்லை. அதெல்லாம் தேவனுக்கு செய்கிற உபகாரங்கள். அப்போ தேவனுடைய ஆலயத்தோடு நம்ம இணைந்திருந்தோம் என்று சொன்னால், எருசலேமை நம்ம நினைச்சிருந்தோம்னா, எருசலேமை குறித்த காரியங்கள் நம்மை பாரப்படுத்தும் என்று சொன்னால், ஆலயத்தை குறித்த காரியங்களை நான் சொல்லுகிறேன். அப்படின்னா ஆலயத்தை குறித்த காரியங்கள் அது நம்முடைய சின்ன சர்ச்சா இருக்கலாம், கத்தீட்ரல் மாதிரி பெரிய சர்ச்சா இருக்கலாம்,
அதனுடைய நினைவு நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும், வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எருசலேமை நாம நினைக்கிறோம். நிறைய பேருக்கு எருசலேமை பற்றின அக்கறையே கிடையாது. 3 தடவை வருவாங்க வருஷத்துக்கு. எப்போ? கிறிஸ்மஸுக்கு, நியூ இயருக்கு, நடுவில் 1-2 கல்யாண வீட்டுக்கு, ஈஸ்டருக்கு, அதுக்கப்புறம் சில பேர் பிறக்கும்போது வந்தது அப்புறம் ஒரு பெரிய பிளாங்க், அப்புறம் செத்த பேர் என்ன செய்வாங்க, பிறக்கும்போது வரும்போதும் பிறந்து வரும்போதும் அவங்களுக்கு தெரியாது, மரித்த பிறகு ஆலயத்தை தூக்கிட்டு வந்தாலும் தெரியாது. என்ன, நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வெளியில தான் ஒரு பெரிய கூட்டமே நிற்கும். ஆலயம் உள்ளே நடந்துட்டு இருக்கும் ஆராதனை, இவங்க எங்கே நிற்பாங்க, வெளியே நிற்பாங்க. வெளியே நிற்கிற காரியம் அப்படி வருவாங்க, அப்படி வேடிக்கை பார்ப்பாங்க, பஸ்ஸு போவோம், பஸ்ஸை பார்ப்பாங்க, அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆமீன் போடணும், காணிக்கை போட்டு அதில் ஒரு திருவிருந்துக்கெல்லாம் வருவாங்க, உள்ளே வந்து அப்படியே போவாங்க. ஆலயத்தை பற்றின ஒரு நினைவு, ஆலயத்தை பற்றின ஒரு யோசனையெல்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் கர்த்தர் அதை ரொம்ப கவனமாக பார்க்குறாரு. நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய வசனம் நம்ம சொல்லுகிறது. நிறைய பேர் மறந்து போன காரியம். நீதிமொழிகள் 31 அதனுடைய 5. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து விடுவார்கள். நியாய பிரமாணத்தை மறந்துடுவாங்க. நியாய பிரமாணம் அப்படின்னு சொன்னாலும் பிரமாணம், கற்பனை, கட்டளை, வேத வாக்கியங்கள் எல்லாமே வசனத்தை குறிக்கிற காரியம்தான். நியாய பிரமாணத்தை மறந்துடுவாங்க. நியாய பிரமாணத்தை மறந்துட்டாங்கன்னா அவங்க ஒருவேளை அந்த நியாய பிரமாணத்தை மறக்கிறதுக்கு ஒரு காரியம் உதவி செய்யும். என்னன்னா மதுபானம் பண்ணுதல். மதுபானம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே மறந்துடும். மறந்த பிறகு ஒருவேளை அவங்க நீதி செய்ய வேண்டிய இடத்துல உட்கார்ந்துருந்தாங்கன்னா சிறுமைப்பட்ட ஜனங்களுடைய நியாயத்தை நினைச்சுவாங்கன்னா புரட்டிடுவாங்க. அப்படியே புரட்டிடுவாங்க. ஒன்று நடந்திருக்கும் ஆனால் இவங்க சொல்லும்போது நடக்கலம்பாங்க. ஒண்ணுமே நடந்திருக்காது ஆனால் இவங்க சொல்லும்போது நினைச்சோம் எல்லாம் நடந்து முடிஞ்சுன்னு சொல்லி ஒரு கூட்டத்திற்கு, துன்மார்க்கமும் அநியாயமுமான ஒரு கூட்டத்துக்கு ஃபேவர் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த காரியங்களை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நியாய பிரமாணத்தை மறக்கக்கூடாது. ரூல்னா ரூல் தான், அது எல்லாருக்கும் சேம். கர்த்தர் அந்த ரூலான்னு சொல்லும்போது இஸ்ரவேல் தேசத்துக்கும் அதே ரூல் தான், உங்ககிட்ட அடிமையாக இருக்கிற புற தேசத்தானுக்கும் அதே ரூல் தான் சொல்லுவார். கர்த்தர் சொல்லும்போது அவர் யாருனாலும் என்னுடைய கட்டளைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதுல கர்த்தர் ரொம்ப கவனமாக இருப்பார். ஆனால் நம்ம அதை என்ன செய்வோம், அசால்ட்டை தூக்கி போடுறோம். நியாய பிரமாணம் நமக்கு தெரியும், நம்ம புரட்டுகிறோம், நம்ம பொய் சொல்லுகிறோம், யாரோ ஒருத்தருக்கு நம்ம ஃபேவர் பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். நீதி ஒரு பக்கம் இருக்க, அநியாயம் ஒரு பக்கம் இருக்க, நாம அநியாயத்துக்கு நம்ம உடன்பட்டு நீதின்னு சொல்லிட்டோம்னா அதை போல ஒரு துன்பம் ஒண்ணுமே இல்லை. அந்த நியாயம் உள்ள ஆட்கள் அவங்க இருதயம் எவ்வளவு வேதனைப்படும். என்ன, நம்ம பக்கத்துல நியாயம் இருக்கும்போது இன்னொருத்தனுக்கு நியாயம் சொல்லிட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படும். அதே கஷ்டம்தான் நமக்கும் அவங்களுக்கும் சேம். அப்போ நாம நியாய பிரமாணத்தை புரட்டாம இருக்கணும்னா அந்த நியாய பிரமாணத்தை மறக்காம என்ன செய்யணும், இருக்கணும். சரி, அடுத்தது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா அவருடைய 65ஆம் அதிகாரம் அவருடைய 11ஆம் வசனத்துல இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆனாலும் பாருங்க, அந்த அழகா கர்த்தரை விட்டுட்டு கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தை மறந்துட்டு நிறைய வார்க்கிறவர்களே அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா கர்த்தருடைய பர்வதத்தை மறந்துட்டாங்களாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வாசிச்சோம் எருசலேம். எருசலேம் ஒரு பர்வதம், அது வானத்துல இருக்கக்கூடிய சியோன் மலைகளின் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். அது ஆவிக்குரிய ரூபமா இருக்கிறது. நாம ரட்சிக்கப்பட்டு நம்ம கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்படும் போது நம்ம ஜீவனுக்கு எதுவாய் நம்முடைய பெயர் எழுதப்படும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அப்போதான் நம்ம பரலோக வாசியா நாம இருக்க முடியும். சரீரத்துல நம்ம இங்கதான் இருப்போம், ஆனா நம்ம யாரு, பரலோக வாசி, பூமியில இருப்போம், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய பெயர் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். அப்போ எழுதப்படும் போது இந்த எருசலேம் பட்டணம் அது நம்ம மரித்த பிறகு அங்க போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த பர்வதத்தை மறந்துட்டாங்கன்னு சொல்லி, பரிசுத்த பர்வதத்தை மறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு காரியம் செய்யறாங்க, கர்த்தரை விட்டுறாங்க. நம்ம இதெல்லாம் பின்னாடி இன்னொரு இடம் கூட நம்ம பார்க்க போறோம். பர்வதத்தை மறந்து போனார்கள். பரிசுத்த பர்வதம் என்று சொன்னால் என்ன? ஏசாயா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். பரிசுத்த பர்வதம்னா என்னது? கர்த்தருடைய ஆலயம்னு அர்த்தம். பரிசுத்த பர்வதம் அப்படின்னா கர்த்தருடைய ஆலயம்.
எப்படி எழுதப்படுமாம்? கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் ஓடி வருவாங்கன்னு சொல்லி போட்டு. அப்போ இந்த காரியங்கள் தான் எருசலேம் எப்படி ஒரு தேவனுடைய ஆலயமாய் சொல்லப்படுகிறதோ அதே வார்த்தை தான் பரிசுத்த பர்வதத்தையும் குறிக்கிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். எரேமியா 50:6. அதுல பாத்தீங்கன்னா தங்கள் தொழுவத்தை மறந்து போனார்கள் சொல்லி. எரேமியா 50:6. தொழுவம் எரேமியா 50:6 வாசிக்கலாமா? தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஆலயத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வீட்டுக்கு நடுவில் நமக்கு ஆசீர்வாதமான வாய்க்கால்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மேய்ப்பர்கள் தங்களுடைய கடமையை மறந்துடுவாங்க. மேய்ப்பர்கள் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும், மணிக்கணக்கா ஜெபிக்கணும், கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை கேட்கணும். அதுதான் பிரசங்கம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உட்கார்ந்து வார்த்தையை கேட்கணும். இப்போ வார்த்தை தான் உணவு, வார்த்தை தான் உணவு. இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தில் வந்து கலந்து கொள்கிற ஜனங்கள். ஒருவேளை நாங்க உட்கார்ந்துருந்தா நான் ஒரு ஆடு, நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க ஒரு ஆடு. கர்த்தருடைய பார்வையில அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன். அவர் என்ன செய்வார்னா உணவு கொடுப்பார். அவர் இட்லி தோசையும் கொடுப்பாரு, ஆவிக்குரிய பிரகாரமாய் வசனமும் கொடுப்பார். இப்படி வசனங்கள்லாம் கொடுத்து என் ஜனங்களுக்கு இதை போய் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது வசனங்கள் வார்த்தைகளை மேய்ப்பர்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டு வாங்கிட்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கணும். ஒருவேளை கர்த்தருடைய வசனங்கள் நாளைய காரியத்திற்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிடுவார். சில நேரங்களில் கர்த்தருடைய வசனம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிடுவார். 10 வருஷத்துக்கு பிறகு நடக்க போறத முன்னாடி என்ன செய்வார்? சொல்லி கொடுப்பார். அது அவருடைய இஷ்டம். கர்த்தர் சொல்லுகிற பிரசங்கம் அன்றைய தினத்தினுடைய தேவையை சந்திக்கலாம், அல்லது உங்க மனசுல அப்படி ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட என்ன செய்யலாம்? அந்த வார்த்தையை அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வரலாம். யோசேப்பு சின்ன பையனா இருக்கும்போதே சொப்பனத்தை பார்த்தார். அப்போ கர்த்தர் அந்த ஆத்துமாவுக்கு உணவிட்டார். உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும், தகப்பன் தாய் உன்னுடைய சகோதரர்களும் உன்னை வந்து வணங்குவார்கள். ஆனா அது உடனே நடந்துச்சா? இல்லை, எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு அந்த ராஜாவாய் இருக்கும்போது அந்த சம்பவங்கள் நடக்குது. அப்போ பிந்தின நாட்களின் ஆசீர்வாதம் முன்னைக்கே கொடுத்துருவார். சில நேரங்களில் நீங்க குழம்பி போய் வந்திருப்பீங்க, கர்த்தர் அன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுவார் ஏதோ ஒண்ணு. இதுதான் சம்பவங்கள். ஆலயத்தினுடைய மேய்ப்பர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு என்ன செய்யணும்? நமக்கு சொல்லி தரணும், ஆடுகளுக்கு சொல்லி தரணும். ஆனா இவங்க என்ன செய்வாங்க? இந்த வசனத்துல பாருங்க, என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள். எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நான் காணாம போயிருச்சு. அந்த இளையகுமாரனுடைய சம்பவத்துல சொல்லும்போது இவன் மரித்தான், இப்பொழுது உயிர்த்தான், இவன் காணாமல் போனான், திரும்பி என்ன செஞ்சான்? காணப்பட்டான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப காணாமல் போனது அப்படின்னு சொன்னா பாவத்துக்குள்ள போயிட்டாங்கன்னு அர்த்தம். என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள். அவருடைய மேய்ப்பர்கள் ஊழியக்காரங்க அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். இந்த சர்ச்சைக்கு போனா நிம்மதி இல்லை, அந்த சர்ச்சைக்கு போனா அங்க வார்த்தை இல்லை, அங்க ஒரு சர்ச்சைக்கு போனா வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு சபையாக அலைவார்கள். நான் அப்படி ஒரு சமீபமான காலத்துல ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வயசான பாட்டிமா பிள்ளை கைவிட்டுருச்சு. பிள்ளைகள் கைவிட்டுட்டாங்க, அவங்களுக்கு நிம்மதி இல்லை. அவங்க வந்து வீட்டிலே இருக்கணுமா அல்லது ஏதாவது ஹோம் மாதிரி போகணுமா, அதை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க இந்த சர்ச்சைக்கு போறேன்னாங்க, எங்க சர்ச்சைக்கு வரேன்னாங்க, அந்த சர்ச்சைக்கு போறேன்னாங்க, அந்த சர்ச்சைக்கு போறேன்னாங்க, பல சர்ச்சைக்கு என்ன செய்றாங்க? அலைந்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரணமான எளிய ஒரு ஆடை கண்டுக்கிறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. அவங்களுக்கு என்ன சொல்லணும் என்ன செய்யணுங்கிறதுக்கு நான் உட்பட என்ன செய்யல, யாருமே இல்லை. அப்ப அந்த எளிய ஆடு பர்வதமாய் அலைந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு சர்ச்சிலையா இந்த சர்ச்சிலையா போகுது. அவங்க சொல்றாங்க, உங்க ஆலயத்துல இந்தந்த ஆராதனைகள் எனக்கு ஆறுதலா இருக்கும், இந்த ஆலயத்துக்கு போகும்போது இந்த வசனங்கள் எனக்கு பேசும் அப்படின்னு சொல்லி பாருங்க. வயல் ஒரு வயல்ல ஒரு செடி நடப்பட்டா அது அதே வயல்ல தான் என்ன செய்யணும்? இருக்கணும். அது அங்கிருந்து அங்கிருந்து இங்கிருந்து இங்க அப்படி போனா அந்த செடி வளரவே செய்யாது. என்னைக்கா ஒரு நாள் போனோம். இப்ப மற்ற சத்தியங்களை கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கேட்கலாம். ஆனா அப்படி ஒன்னொன்னா மாறி நம்ம போகவே கூடாது என்று இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிகிறோம். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள். மலைனா ஆலயம் பார்த்தோம். என்ன? தங்கள் தொழுவத்தை மறந்து போனார்கள்.
நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நினைவுல இருக்க வேண்டிய இன்னொரு காரியம் நம்முடைய திருச்சபை. திருச்சபையை தாண்டி அங்கங்க ஓட கூடாதுன்னு சொல்லி இங்க இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா, ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். யாராவது எடுக்கிறவங்க? ம் 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 நான் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, வேதத்தை ஜனங்கள் என்ன செய்றாங்க? வாசிக்காம மறந்து போகிறார்கள். ஒரு மனுஷனுடைய வாயில எப்பவுமே இருக்கப்பட வேண்டிய காரியம் கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய வார்த்தையும் தான். அந்த வார்த்தைகள், வேத வசனங்கள் நம்முடைய வாயில நிலைத்திருக்கும் போது அநேகரை கர்த்தருக்கு நேரம் நம்ம திருப்பிடலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் ஊழியம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் சகல ஜனங்களையும் ஞானஸ்நானம் கொடுத்து என்னுடைய சீஷர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போனார். பவுல் சொல்கிறார், சுவிசேஷம் அறிவிப்பது எனக்கு மேல் விழுந்த கடமை சொல்லி சொல்றார். அப்போ சுவிசேஷம் சின்ன பிள்ளைகள் இருந்து நம்ம சொல்லணும். ஒரு சுவிசேஷம் சொல்லப்படும் போது அந்த ஜனங்கள் நம்ம யார் சொல்றோமோ அவங்க உடனேவும் கேட்கலாம், சில வருஷங்கள் கழிச்சும் கூட கேட்கலாம். அவங்கள கர்த்தருடைய நாமத்தினால நம்ம கர்த்தருக்கு நேராக திருப்புகிறோம். யாக்கோபு புஸ்தகத்துல அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. ஏன்னா அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்புகிற ஒரு வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. இங்க நாம என்ன செய்யறோம்னா, அப்படி திருப்புகிற வல்லமையுடைய வசனங்கள் வார்த்தைகளை நாம மறந்து விடுகிறோம். ஏற்கனவே நாம சங்கீதம் 119 139 வசனத்தை மறந்துட்டோம் சொல்லி இருக்குது. இங்க வசனங்கள் அடங்கின மொத்த தொகுப்பாகிய வேதத்தை நாம மறந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்னும் 2 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம முடிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஓசியா 8:14 தன்னை உண்டாக்கினவரை நாம மறந்து விடுகிறோமாம். யோசியா 8:14 இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோயில்களை கட்டுகிறான். போதும், இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளை. ஆனா கர்த்தருடைய பிள்ளை யார்கிட்ட பேசுறது கிடையாது, ஏசாமிகிட்ட பேசுறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது, துதிக்கிறது கிடையாது. கர்த்தரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா கோயில் காரியங்கள் பிரம்மாண்டமா இருக்கு, உபதேசங்கள் பிரம்மாண்டமா போகும். இந்த மாதிரி மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்றது சூப்பரா இருக்கு, சில நேரங்களில் தீர்க்க தரிசனம் சொல்றது சூப்பரா இருக்கு, பிசாசு துறது சூப்பரா இருக்கு, அற்புத அடையாளங்கள் செய்யறதுலாம் இருக்கு. ஆனா என்ன இருக்காது? ஜெபம் பண்றது இருக்காது, பைபிள் வாசிக்கிறது இருக்காது, ஜெபிக்கிறது இருக்காது, பரிசுத்தமா வாழ்றது இருக்காது, கர்த்தரக்கூடிய காரியங்களே என்ன செய்யாது இருக்காது. இஸ்ரவேல் மன்னிங்கள் மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அந்த அக்னியில எரிஞ்சிட்டு இருக்கும்போது முச்செடி எரியும் போது அவர் என்ன சொல்லுவாரு? நீ உன் பாதரட்சியை கலட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? பாதரட்சின்னா என்னது? கர்த்தருக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது எதை கலத்திடணும்? பாதரட்சியை கூட கலத்திடணும். பாதரட்சின்னு சொல்லி சொன்னா ஆவிக்குரிய நாட்களில் நம்ம அந்த ஆவிக்குரிய யுத்தம் அப்படிங்கிற தலைப்புல பார்க்கும்போது ஆயத்தம் என்னும் பாதரட்சை. யார் என் காரியமாய் போவார், யாரை நான் அனுப்புவேன்னு சொல்லி ஏசாயாட்ட சொல்லும்போது, இதோ ஆண்டவரே என்னை அனுப்பும் சொல்லி சொன்னார். பார்த்தீங்களா, இதான் ஆயத்தம். யாரை ஊழியத்துக்கு அனுப்பும்போது ஆண்டவரே என்னை அனுப்பும் சொல்லி நான் போறேன் நான் உங்களுடைய ஊழியத்திற்கு நான் போகிறேன்னு சொல்லி கையை தூக்குறோம். பார்த்தீங்களா, இதான் ஆயத்தம். இந்த ஆயத்தத்தை கர்த்தர்ட்ட தான் பெறுகிறோம். அதான் ஆயத்தம். நான் போகிறேன், நான் போய் அறிவிக்கிறேங்கிறது ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தை கூட கர்த்தருக்கு முன்னாடி வரும்போது என்ன செய்யணும்? செருப்பை கலத்துற மாதிரி விட்டுட்டு நீர் தான் ஆண்டவரே என்னோட பேசும் சொல்லி என்ன செய்யணும்? வந்து நிக்கணும். இங்க நாம என்ன செய்யறோம்? ஊழியம் பிரம்மாண்டம், ஆராதனைகள் பிரம்மாண்டம். எது முக்கியமானது? கர்த்தரோடு பேசுவது முக்கியமானது, கர்த்தரோடு இணைந்திருப்பது, இசைந்திருப்பது, உறவாடுவது முக்கியமானது. அதை விட்டுட்டு நாம எல்லாத்தையும் செய்யறோம். பிரசங்கம் பண்றோம், ஊழியம் பண்றோம், பேய் விரட்டிக்கிறோம், தீர்க்க தரிசனம்லாம் சொல்லிக்கிறோம். ஆனா எது இல்லை? தன்னை உண்டாக்கினவரை மறந்துட்டு கோயில் கட்டி கொடுக்குறோம், ஊழியத்துக்கு காணிக்கை கொடுக்குறோம், ஆசனம் போடுறோம். எல்லாம் நான் குறைய சொல்லலை. எது முக்கியம்? தேவன்கிட்ட தான் பேசணும். கர்த்தரை மறந்துட்டு இதெல்லாம் செஞ்சா பிரயோஜனமே படாது. கர்த்தர் நுணுக்கமாய் பார்க்கிறார். நீ என்னைய மறந்துட்டு என் காரியமா போறியா? இப்போ என் பிள்ளை இருக்குன்னு வைங்களேன், அது என்கிட்ட பேசுறதே கிடையாது. ஆனா அப்பாவுக்கு இப்படி அப்பாவுக்கு இப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு போன வாரத்தில் ஒரு கதை கேட்டேன். என்னன்னா,
ஒரு வயதான தாத்தா, அவருடைய சொந்த ரத்தத்தில் பிறந்த அவருடைய பேத்தி, சின்ன குட்டி பிள்ளை, என்ன ஒரு 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 வகுப்பு படிக்குன்னு வச்சுக்கிடுங்க, 1ஆம் வகுப்பு படிக்குது. பக்கத்து வீடு தான், தாத்தா வீடும் இவங்க வீடும். டெய்லி இந்த குட்டி பாப்பா ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே தாத்தாட்ட போய் உட்காந்து கொஞ்சுவா, தாத்தாவோட மடியில் தூக்கி வச்சு பண்டம்லாம் கொடுப்பாரு. இதுதான் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில், தாத்தாவுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஒரு நாள் இந்த பிள்ளைக்கு ஏதோ காரியத்தை செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க டீச்சர். உடனே இந்த பாப்பா ஒரு நாள் அந்த தாத்தாவை பார்க்க போல, 2ஆம் நாள் தாத்தாவை பார்க்க போல, 3ஆம் நாள் தாத்தாவை பார்க்க போல. அப்போ 4ஆம் நாள் அப்படி போச்சான். போகும்போது குட்டி பாப்பா எங்கம்மா போனேன், 3 நாள் தாத்தா உன்னைய தேடிக்கிட்டு இருந்தேனம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, தாத்தா எங்க டீச்சர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய சொல்லி கொடுத்தாங்க, ஒரு கப்பல் செய்ய சொல்லி கொடுத்தாங்க, அல்லது ஏதோ ஒன்று செய்ய சொல்லி கொடுத்தாங்க, அதை நான் உங்களுக்கு செஞ்சு கொண்டாந்து கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு அந்த குட்டி பாப்பா சொல்லுது. அப்போ தாத்தா சொன்னாரு, அது எனக்கு பிரியம் இல்லை, நீ அதை செஞ்சுட்டு வந்துதான் என்கிட்ட சந்தோஷப்படுத்தணுங்கிறது இல்லை, நீ என்கிட்ட உட்கார்ந்தாலே அதுதான் எனக்கு சந்தோஷம். கர்த்தருக்காக நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும், அதை பிரியப்பட மாட்டார். நீ என்கிட்ட உட்காரு. சீஷர்களை உருவாக்கும் போது அவர்கள் தம்மோடு இருக்கவும் அவர்களை தெரிந்து கொண்டார் சொல்லி ஒரு வசனத்துல பார்த்தேன். அவர்கள் பிரசங்கம் பண்ணணும். அடுத்த பாயிண்ட் தம்மோடு இருக்கணும், அதான் முக்கியமான பாயிண்ட். இங்க நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, போதுமான அளவு ஜெபிக்கிறது இல்லை, போதுமான அளவு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறது இல்லை, போதுமான அளவு பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறது இல்லை. ஆனா ஊழியம் பிரம்மாண்டமா போயிட்டு கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு ஆதங்கம், வா என்கிட்ட வா சொல்லுகிறார். கடைசியாக இன்றைய தினத்துடைய கடைசி பகுதியில் நாம் படிக்க போற காரியம் எபிரேயர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். எபிரேயர் 12:6. மன்னிங்களா, அந்த வசனத்தை நான் மாற்றி புத்திமதியை நம்ம விட்டு விடுவோம். நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த வசனத்தை காட்டு. இந்த காரியம் புத்திமதியை நம்ம விட்டு விடுகிறோம். எபிரேயர் 12:6 சரியா தெரியுது. என்னம்மா 12 அதே வசனம் தானா? சொல்லுங்க. அப்போ கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நிறைய பேர் என்ன சொல்றோம்னா புத்திமதியை மறந்துட்டு. ஒரு ஊழியக்காரன் மூலமாய் ஆலோசனை வரும். புத்திமதினா பிரசங்கம் இல்லை, ரொம்ப அன்பு கூர்ந்து சொல்லப்படுகிற நல் வார்த்தைகள் புத்திமதி. நல்லா படிச்சிருந்தோமா, நல்லா சாப்பிடுன்னு நம்ம சொல்றீங்களா, அன்போடு சொல்லுகிற வார்த்தைகள். இந்த புத்திமதி என்ன செய்யாது, நம்ம மறந்துட்டோம். சின்ன பையன் இருக்கும்போது உடன்குடியில ஒரு VBSல போகும்போது ஒரு எளிய ஒரு சாதாரண ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு அக்கா, அவங்க நான் 5ஆம் 6ஆம் படிக்கும்போது அவங்க எனக்கு சொன்னாங்க, ஒரு நாள் VBS முடிஞ்சு போகும்போது மத்தியானம் சாப்பிட்றதுக்கு போறேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, வெயில்ல போயிட்டு இருக்கேன், கூட்டமா போறோம். அந்த அக்கா என்னைய பார்த்து சொன்னாங்க, எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு என்ன அப்படின்னு. எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு என்ன, இதான் அந்த அக்காட்ட நான் பேசின வார்த்தை, அவங்க என்கிட்ட பேசினது. அதுக்கப்புறம் அவங்களுடைய முதிர் வயதுலையும் அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்ட ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தாங்க. சாப்பிட்றது கூட காசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த அக்கா அவங்க சொன்ன வார்த்தை புத்திமதி, எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு. புத்திமதியை நம்ம தள்ளலை, காப்பாற்றப்பட்டோம். நிறைய பேர் நினைச்சோம், நீ எல்லாம் என்கிட்ட சொல்றியா அப்படின்னு சொல்லி தட்டி விடுக்கிறோம். இதெல்லாம் கர்த்தருடைய வசனங்கள். நாம இதுல எதெல்லாம் கவனிக்கிறோம், எதெல்லாம் மறந்து போயிட்டோம், எதெல்லாம் மறக்கல, கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பார்ப்போமா. செயல்களை மறந்துட்டோமா, கர்த்தருடைய செயல்கள், கர்த்தருடைய அதிசயங்களை நம்ம மறந்துட்டோமா, கர்த்தருடைய கிரியைகளை நம்ம மறந்துட்டோமா, தேவனை மறந்துட்டோமா, வசனத்தை மறந்துருக்கிறோமா, சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தை மறந்துட்டோமா, கர்த்தரோடு நம்ம செஞ்ச உடன்படிக்கையை மறந்துட்டோமா, கர்த்தரை நாம மறந்துட்டோமா, தேவ நாமத்தை நாம மறந்துட்டோமோ, எருசலேம் மற்றும் பரிசுத்த பர்வதங்களை நாம மறந்துட்டோமோ, நியாய பிரமாணத்தை மறந்துட்டோமோ, கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிற தொழுவத்தை மறந்துட்டோமோ, தேவனுடைய வார்த்தை அடங்கின பரிசுத்த வேதத்தை நாம மறந்துட்டோமோ, நம்மை உண்டாக்கின கர்த்தரை மறந்துட்டு ஊழியம் வேலைன்னு ஓடுறோமோ, தேவனுடைய வார்த்தையினால சொல்லப்பட்ட புத்திமதியை மறந்துட்டோமோ, ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோமா, ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி சொல்லுவோமா. இதெல்லாம் நான் மறந்துட்டேன், ஆட்டோமேட்டிக்காவே மறந்துட்டேன். இனிமே நான் கர்த்தருடைய காரியங்கள்ல எல்லாவற்றையும் நான் நினைவாய் இருக்கும்படி, நான் உண்மையில் நோக்கமாய் இருக்கும்படி எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்போமா. மறந்துட்டேன் ஆண்டவரே மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்லி சொல்லுமா. இந்த மன்னிப்பு தேவனுடைய இருதயத்தை அசைச்சிடும்.
கர்த்தர் அதுக்காகத்தான் நம்மகிட்ட பேசுறார். சாரி ஜீசஸ், ஒரு வார்த்தை உணர்ந்து, ஆண்டவரே இதுல பெரும்பாலானது நான் செய்யல, கொஞ்சத்தை நான் செய்யாம விட்டேன், நிறைய காரியங்கள் செய்யறேன், ஆனா கொஞ்சத்தை நான் செய்யலையே, முழுசும் நான் கீழ்ப்படியிலேயே, என்ன மன்னிங்க ஏசப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிடுமா? பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோட இடைப்பட்டு நீர் இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த ஒரு 16 காரியங்களிலே நாங்கள் அநேக காரியத்தை மறந்துட்டோம், அல்லது கொஞ்ச காரியத்தை மறந்துட்டோம். இனிமேல் நாங்கள் கவனமாய், வெகு சாவதானமாய், ஜாக்கிரதையாய், எச்சரிக்கையாய் இருந்து கர்த்தருடைய காரியங்களிலே நாங்கள் கவனமாய் இருந்து உம்மை நாங்கள் நினைக்கவும் நோக்கவும் கர்த்தர் நீர் கிருபை தாரும். உம்முடைய செயல்கள், அதிசயங்கள், கிரியைகளை சிந்தித்து தியானித்து உமக்கு நன்றி செலுத்த கிருபை தாரும். தேவனை மறவாதபடி எச்சரிக்கையா இருக்க கிருபை தாரும். ரட்சிப்பான தேவனை மறந்துடக்கூடாது, வசனத்தை மறந்துடக்கூடாது, சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தை மறந்து பாவத்துக்குள்ள போயிடக்கூடாது, தேவனோடு உடன்படிக்கை பண்ணின காரியங்களை நாங்கள் மறந்துடக்கூடாது, கர்த்தரை மறந்துடக்கூடாது, கர்த்தருடைய தேவ நாமத்தை மறந்துடக்கூடாது, எருசலேம் மற்றும் பரிசுத்த பர்வதங்களை நாங்கள் மறந்து போயிடக்கூடாது, நியாயப்பிரமாணம் மற்றும் வேதத்தை நாங்கள் மறந்துடக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் சபையை நாங்கள் மறந்துடக்கூடாது. எங்கள் சபைக்காக, எங்கள் தேசத்தினுடைய சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் நீர் கிருபை தாரும். நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உண்டாக்கின இயேசுவை மறந்துட்டு ஊழியம் ஊழியம் சொல்லி மற்ற காரியங்களில் நாங்கள், ஒருவேளை அது ஆவிக்குரியதாக இருந்தால் நாங்கள் அதை ஈடுபடாமல், ஆவிக்குரிய ஊழியங்களை ஒரு சமூகத்திலே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிறுத்தி அதை நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரமாவது தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கவும், நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கவும், உம்மால் போதனை அடையவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, புத்திமதிகளை நாங்கள் மறந்து விடாதபடி கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாளிலே நீர் எங்களோட ஆலோசனையாய், எச்சரிப்பாய், கர்த்தர் நீர் கிருபையாய், அன்பு கூர்ந்து சொன்ன புத்திமதிகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய காரியங்களிலே கர்த்தருக்குரியவைகளையும் கர்த்தருக்கு அடுத்தவைகளையும் நாங்கள் நினைத்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். தெரியாமல் செய்துவிட்ட பாவங்களை மன்னித்தொருளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா வேலைகளை காட்டிலும், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் இந்த நாளில் இருந்தாவது நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து தேவ சமூகத்திலே பல மணி நேரங்கள், பல நிமிடங்கள், பல நேரங்கள் நாங்கள் காத்திருக்க, வசனங்களை படிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மன்னித்து தயவாய் நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களோட பேசின அன்பிற்காக உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.